அடுத்தது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 6வது அதிகாரம் வாசித்தீங்கன்னாக்கா, சாதாரண அசுத்த உதடுள்ள மனுஷன்தான், அடையாளமே அசுத்த உதடுள்ள மனுஷன்தான் ஏசாயா. திடீர்னு அந்த தரிசனம் பார்க்கிறான், கண்கள் திறக்கப்பட்டது. சேருபீன்களும் கேராபீன்களும் அந்த சேட்டைகள் எல்லாம் முகத்தில் மறைச்சிட்டு, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அது சொல்கிற சத்தமும் ஒரு கேட்குது பாருங்கள். காதும் திறக்கப்பட்டுச்சு, கண்ணும் திறக்கப்பட்டுச்சு. தாங்க முடியல இந்த தரிசனம். க்ளோஸ்அப்பில் டிவியில் பார்க்குற மாதிரி பார்க்குறாரு, விஷன் தரிசனம். அந்த தரிசனத்துக்கு ஒரு கண்கள் திறக்கப்படுகிறது. திறக்கப்படணும், ஒரு அனுபவம். அவன் தீர்க்கதரிசி ஐயா, அதெல்லாம் திறந்துச்சு இல்லை, தீர்க்கதரிசி ஆகிறதுக்கு முன்னாடி திறந்துச்சு. என்னது எப்படி திறந்துச்சு? அந்த தரிசனத்துக்கு தான் திறந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். அவருடைய சொந்த குற்றத்துக்கு அவருடைய கண்கள் திறந்துச்சு. இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, நம்முடைய பிழைகள், நம்முடைய கரைகள், நம்முடைய குற்றங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பே வரணும். மற்றவனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, மற்றவங்களுடைய குற்றச்சாட்டுக்கிறதுக்கு முன்னாடி என்னை குறித்த குறைகள் எனக்கு தெரியணும். என் குடும்பத்தில் அங்கத்தினுடைய குறைகள் எனக்கு தெரியணும். என் பிள்ளைகளுடைய கரைகள் குறைகள் எனக்கு தெரிய வரணும். 3வது மனுஷன் சொல்லிட்டு போனோன்னா அதை விட அசிங்கம் வேறு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு நான் விழிப்பாக இருக்கிறேன்னு அர்த்தம், விழிப்பற்றவனாக இருக்கிறேன்னு அர்த்தம். அதை நான் அப்படி சொல்கிறேன். அந்த அளவுக்கு கண்காணிப்புக்கு தூரமாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை என் கான்சன்ட்ரேஷன், என் கவனம் எங்கேயோ இருக்குது, செதறி இருக்குன்னு அர்த்தம். குடும்பத்து மேலே இல்லைன்னு அர்த்தம். பிள்ளைகள் பண்ணுகிற தவறு தகவல்களாய் வருகிற வரைக்கும் பெற்றோர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நம்பி தான் படிக்க அனுப்பிச்சோம், நம்பி தான் இதெல்லாம் செஞ்சோம். எல்லாம் அந்த வயசு தாண்டி வந்தவங்க தான் நம்ம செய்யாதுன்னா நம்ம பையன் செஞ்சுருவான். 1. 2வது, கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன தான் கவனமே வச்சுருந்தா கூட இந்த தவறுகள் இந்த வயசில் நடக்க தான் செய்யும். நீங்கள் நினைப்பீங்கன்னா அது தவறு நடக்கும். இல்லை நம்ம கவனிச்சு போனோம்னாக்கா, பிரேக்கே இல்லாத வண்டி கூட கொஞ்சம் கவனிச்சு ஓட்டு வருவாங்க. ஓட்ட முடியல, கவனம் குறைவாக இருக்குது, எனக்கு பழக்கம் இல்லை, பயமாக இருக்குன்னாக்கா தள்ளிடாவது வரணும். உயிர் காக்கப்படும், உங்கள் உயிரும் காக்கப்படும், மற்றவங்க உயிரும் காக்கப்படும். யாராவது பார்த்தாவது இறக்கப்பட்டு பண்ணுவாங்க. 2 விஷயம் இருக்குது. நம்ம வாழணுன்னா எப்படி வேணால் வாழலாம். இங்கே ஏசாயா பார்த்த உடனே சொல்ல, ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அவ்வளோதானே, நான் கிளியர் பண்ணுறேன். உங்கள் சொந்த மனசாட்சி உங்களுக்கு உறுத்துது இல்லையா? அது நிறைய பேருக்கு உறுத்தாது. நான் ரத்தத்தினால் கழுவப்பட்டேன், நான் ஆவினால் முத்திரைக்கப்பட்டேன், நான் ஊழியம் செய்கிறேன், எனக்குள்ளே பாவம் இல்லை. நமக்குள்ளே பாவம் இல்லைன்னு சொல்லணும்னா நம்மை நாமே வஞ்சிக்கலாக இருப்போம்னு வேதம் சொல்லுது. ஒருவேளை கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கலாம், புதுசாக எதுவும் வந்துடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே ஆவிக்குரிய மேட்டுமை என்ற பாவம் வந்துவிடும். அங்கே தான் இதெல்லாம் நடக்கும்.